viewers, welcome to our ECE preparation. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா CMW SSB நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ. ஓகே, இதுக்கான previous வீடியோல நம்ம வாட்டர் சப்ளைக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் போட்டுருப்போம். ஓகேங்களா, அதாவது மெயினா ECE எலிஜிபிள் ஆனா நம்ம EEE சிலபஸ் தான் படிக்கணும் அப்படிங்கறத தெளிவா previous வீடியோ போட்டுருப்போம். ஓகேங்களா, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளைக்கான நோட்டிஃபிகேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி கிளியர் பண்ண போறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க EEE கேண்டிடேட்டா இருக்கீங்க, நியூவா இருக்கீங்க, இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குன்னு இல்ல, நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ECE அண்ட் EEE ஓரியன்டடுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நம்மளோட அகாடமில என்ன டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கிட்ட போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறதா சொல்லியிருந்தோம் ஃபார் ECE அண்ட் EEE. அதுக்கு முன்னாடி நமக்கு வாட்டர் சப்ளை நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொன்று நமக்கு நிறைய டைமும் இருக்குங்கிறதுனால இந்த எக்ஸாமுக்கு நம்ம அகாடமில என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஸ்கோர்ல உள்ள போறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ நீங்க EEE கேண்டிடேட்டா இருக்கீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏஇ EEE எக்ஸாம் பக்கவா எழுதிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா, பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேட்டர்ன் தான் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன், ஆனா கொஸ்டின் எடுக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் 80% இருக்கும், 20% வந்து நமக்கு ப்ராப்ளம் ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா, பட் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, அதாவது ஒரு 60% தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் 40% வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ பேட்டர்ன் தான் நமக்கு சிலபஸ், பேட்டர்ன் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇக்குரிய பேட்டர்னே தவிர கொஸ்டின் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி செட் பண்றாங்க. ஓகே, சோ அப்ப கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு 60%, ஒரு 40% வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐயோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட வேண்டாம், ரொம்பவே பேசிக்கா ஃபார்முலாஸ்ல இருந்து இல்லை ஈஸியா தான் இருக்கும். கிவன் டேட்டாஸ் கொடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து EEE கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சிலபஸை கையில ஹார்ட் காப்பியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, எடுத்து வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈவன் நீங்க ECE கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, EEE கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க ECE வந்து நீங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து ஐயோ நம்ம EEE சிலபஸ் படிக்கணும், நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டை தயவு செய்து நகர்த்தி வச்சிருங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்டே என்னன்னா மேம் சிலபஸ் EEE சிலபஸ் மேம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னால் படிக்க முடியுமா. நீங்க முதல்ல சிலபஸை கோ த்ரூ பண்ணீங்களா இல்லையா? ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 10 யூனிட்ல வந்து 5 யூனிட் நம்ம படிச்ச ஃபெமிலியரான யூனிட். ஓகேவா, ரிமைனிங் 5 யூனிட்ஸும் வந்து நமக்கு டைம் இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்புறம் எதுக்கு தயங்கிறீங்க? ரீசன் வந்து என்னன்னா நமக்கு எலக்ட்ரிக்கலுக்கு 70 பல்கான வேகன்சி இருக்கு. ஓகேங்களா, ஸோ 2-3 அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம், பட் 70ங்கும் போது நீங்க அதனால அந்த தாட்டை விட்டுருங்க. EEE சிலபஸ் அந்த சிலபஸ் இதுவே விட்டுருங்க. படிக்கிறோம், கிளியர் பண்றோம், உள்ள போறோம், அவ்வளவுதான். இது 3 மட்டுமே தயவு செய்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற டவுட்டே இதுதான், மேம் நம்மளால பண்ண முடியுமா மேம். இன்னும் சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா மேம் நான் எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்கேன் மேம் நான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சரி படிச்சா என்னப்பா. நான் என்ன கேட்கறேன்னா இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல மேம் எனக்கு டிஎஸ்பி கஷ்டமா இருக்கிறதுனால அந்த பேப்பரை எழுதலாம் நீங்க சொல்றீங்களா? 4 வருஷம் படிச்சு 8 சம்மோட பேப்பர் கிளியர் பண்ணி தானே வெளில வரீங்க. அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன், இந்த எக்ஸாம் தான் அப்ரோச் பண்றேன், அதையும் தூக்கி தூர போட்டுருங்க. ஓகேவா, ஏன் சொல்றேன் அப்படின்னா யார் ஒருத்தன் கேட்டுக்கு எய்ம் பண்றானோ அவனா டிஆர்பிக்கு உள்ள போக முடியும். ஓகேவா, நீ வேணாலும் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கேட்டுக்கு படிக்கிறவங்க தான் டிஎன்இபிக்குள்ள வர முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா நீ கேட் லெவலுக்கு படிச்சாதான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நீ ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இல்ல மேம் நான் இது மட்டும் தான் படிக்கிறேன், டிஆர்பி மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, ஏன் அப்படின்னா நிறைய பேர் 2-3 இயர்ஸ் கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ படிக்கும் போதே நான் உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன்,
7 பேப்பர்ஸ் அப்படிங்கிறது காமன் ஃபெமிலியர் பேப்பர். அந்த பேப்பர் இல்லாத சிலபஸே இருக்காது. இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா 4 யூனிட் நம்மளோட அந்த ஃபெமிலியர் பேப்பர்ல இருந்து வந்துருது. 5 யூனிட்மே வந்துருது. ஓகேங்களா? சோ நீங்க படிக்கும் போதே அதை டிஃபால்ட்டா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணணுமா எழுதணுமா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 யூனிட் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏக்கு படிச்சிருப்பீங்க, தாராளமா படிச்சிருப்பீங்க. அதாவது இதையே எய்மா டார்கெட்டா வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு அந்த 5 யூனிட் ரிவைஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சோ ரிமைனிங் எத்தனை யூனிட் இருக்கு? வெறும் 5 யூனிட்ஸ் இருக்கு. சோ 5 யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2 months போதுமேப்பா. ஏதோ வேற சப்ஜெக்ட் பேப்பரா இருக்கட்டும் இல்ல தெரியாத பேப்பரா இருக்கட்டும் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு 2 months போதுமே. ஓகேங்களா? சோ நம்மளோட தாட் அப்படிதான் இருக்கணுமே தவிர நெகட்டிவா படிக்க முடியுமா எழுத முடியுமா அதெல்லாம் யோசிக்காது. ஓகே? இல்ல மேம் நான் படிச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த தாட்டும் வேணவே வேண்டாம். ஓகேவா? இப்போ இது படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்போ என்னன்னா 5 யூனிட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ற, இட்ஸ் ஓகே. இப்போ அடுத்த எக்ஸாம் வருதுன்னா இது அப்படியே யூஸ் ஆக போகுது. நீங்க எதுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் படிக்கிறேன், ஸோ எனக்கு இது என்ன அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து டார்கெட்டா நினைச்சு ஓடிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மார்ச் மந்த் நமக்கு இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் ஏப்ரல்ல நமக்கு டெக்னிக்கல் எஸ்ஐயோ அசிஸ்டண்டோ வருதோ அதுக்கு முன்னாடி இதை முடிச்சு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு டைம் ஆகுது ஃபுல் சிலபஸும் கவர் பண்ற மாதிரி பாரு. என்னோடது மோஸ்ட்லி நான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபுல் எஃபெக்டிவான சிலபஸ் கவரேஜ் என்கிட்ட இருக்கும். ஓகேவா? டாபிக் வைஸா கவர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆக்சுவலா நான் படிக்கும் போது அந்த மாதிரி தான் படிச்சேன். ஸோ அதனால நம்மளோட அகாடமியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கட்டும் இல்ல மற்ற பப்ளிக்கா போடுற மினி கான்செப்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து டாபிக் வைஸா தான் கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால உங்ககிட்டயும் நான் அதை தான் சொல்றேன், டாபிக் வைஸா கவர் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் முதல்ல விட்டுருங்க. நம்ம இதுக்கு படிக்கிறோன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து நெகட்டிவா நம்மளால முடியுமா ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணுவோமே, இது உள்ள போற மாதிரி பிளான் தான் பண்ணுவோமே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ நீங்க ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ். நீங்க எப்படி ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அதுக்குமே உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ட்ரிபிள் இ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து கோ த்ரூ பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா கவர் பண்றதும் இல்லாம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலாஸ் கண்டிப்பா ஹார்ட் காப்பியா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? நீங்க எப்படி உங்களுக்கு சிலபஸ் ஹார்ட் காப்பியா இருக்கும் ஃபார்முலாஸும் ஹார்ட் காப்பியா இருக்கணும். மேம் நான் ஃபுல்லா ஒரு நோட் ஃபுல்லா எழுதியிருக்கேன் மேம் அப்படியே நான் சொல்லல. நீ இப்போ ஒரு யூனிட் அப்படின்னா இந்த ஒரு பேஜ்ல இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். அப்ப நீ எந்த அளவுக்கு எழுதிக்கணும்னு புரியுதா இல்லையா? இந்த இதை ஆக்சுவலா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்ன பண்ணிக்கணும்னா 2ஆ 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு குட்டியா எழுதி ஒரு யூனிட்டுக்கு ஒரு பேஜ். நான் சொல்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட சொல்லல, ஃப்ரண்ட் பேஜ் ஒரு யூனிட் கவர் ஆகும். ஸோ 10 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 5 பேப்பர்ஸ்ல வந்து கவர் ஆயிருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? மேம் தியரிட்டிக்கல் பேப்பரா இருந்தா என்னமா பண்றது? தியரிட்டிக்கல் பேப்பரா இருந்தா ஃபார்முலா விட்டுரு, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்குல்ல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுல क्वेश्चंस வந்து ரொம்பவே பேசிக்கா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கேட் ஸ்டாண்டர்ட் அளவுக்குலாம் இருக்காது, ரொம்பவே பேசிக்ஸ். அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏ எழுதணும்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு படி முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருமே எழுதுவாங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் யாரு ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்களோ அவங்க தான் விட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்மார்ட்டா யோசிக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா தேர்ட் வந்து டாபிக் வைஸா கவர் பண்ணுங்க. ஓகே? இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உன்னோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் முதல்ல என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா தியரிட்டிக்கல் பேப்பரா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு எக்ஸாம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் வந்து எந்த யூனிட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட் சர்க்யூட் தியரி. ஓகேவா? சர்க்யூட் தியரி அப்படிங்கிறது என்னது? ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஓகேவா? முழுக்க ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஸோ வந்து மேம் சொல்லிட்டாங்க டாபிக் வைஸா தான் முடிக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே தப்பு. ஓகேவா? ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இருந்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? டாபிக் வைஸா கவர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுக்குமே இது சொல்லியிருப்போம் இந்த ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் தியரம்ஸ், அப்புறம் டிரான்சிஷன் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் 2 போர்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இருந்தது அப்படின்னா சம் கிரைட்டீரியா ஆர்டர்ல நம்ம படிக்கணும். தியரிட்டிக்கல் பேப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த டாபிக் வைஸ் நீங்க படிக்கணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் செட் பண்றதே அப்படிதான் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டின்னு இல்லை, எங்க கொஸ்டின் செட் பண்ணாலுமே
ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இருந்ததுன்னா டாபிக்கை பார்க்க மாட்டாங்க, தியரம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டினை தூக்கி போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பட் தியரிட்டிக்கல் பேப்பரா இருந்தது அப்படின்னா அவங்க டாபிக்கா தான் எடுத்து கொஸ்டின் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இதுவும் சொல்லிட்டேன் எப்படி வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று 10 யூனிட்ஸுமே முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஈஸி கேட்பீங்க, மேம் எங்களுக்கு 5 யூனிட் தானே தெரியும், ரிமைனிங் 5 யூனிட் தெரியாது அப்படின்னீங்க. அவங்களுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிடுறோம், 10 யூனிட்டை கவர் பண்ணுறோம். கவர் பண்ணும்போதே நான் என்ன சொன்னேன், நான் ஃபார்முலாஸாக இருந்தால் ஃபார்முலாஸ் எடுங்க, தியரிட்டிக்கல் பார்ட்டாக இருந்தால் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எடுத்துருங்க. கண்டென்ட் அதாவது சின்ன சிங்கிள் லைனு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 10 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி. லாஸ்ட் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, எங்கே வேணாலும் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒன்று போட்டுருங்க. அது எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டீங்க அப்படின்னா உங்களோட லெவல், உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் 10 யூனிட்ஸ் முடிச்சிருக்கல, ஸோ நீனா செல்ஃப் எவாலுவேட் பண்ணும்போது நான் இந்த கேட்டகரியில் இருக்கிறேன், இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறேன், ஸோ நான் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய நான் பண்ண வேண்டி இருக்கு, இல்லை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஜென்ரலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஆ இருந்தால் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வரும், நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்கு என்னமா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களாமா? அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸை பார்த்துடாதீங்கம்மா, அது நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போது செமஸ்டரில் கேட்ட எக்ஸாம்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். அது எல்லாமே நமக்கு ரொம்ப பெரியது 2 மார்க்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மற்ற எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக முதல்ல பாருங்கள், எப்படி கொஷின் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அவங்க தான் செட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து கேட் லெவலுக்கான கொஷின்ஸ் தான் எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா அதோட இது வந்து வேற, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கேட் லெவலில் இருக்கும் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அப்படி செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் இது வந்து நமக்கு மாட்ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம நீங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே போய், ஓகேவா, ஸோ மற்ற எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கொஷின்ஸ் எடுத்து முதல்ல கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இது எப்படி மேம், இப்போ ஈஸிக்கு எப்படி மேம் கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 யூனிட் முதல்ல உங்களுக்கு என்னென்னு தெரியும்லமா. ஈஸியில் 5 யூனிட் என்னென்ன இருக்குது, ட்ரிபிள் இ சிலபஸ். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மெட்ரோ வாட்டர் சப்ளை நோட்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ்ல 5 யூனிட் முதல்ல என்ன இருக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னது, சர்க்யூட் தியரி. ஓகே, செகண்ட் யூனிட் வந்து இஎம்எஃப். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். 4th யூனிட் கண்ட்ரோல் சிஸ்டம். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th யூனிட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். 7th யூனிட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், 5 யூனிட் சொல்லிட்டேன் நான். தென் லாஸ்ட் யூனிட் 9th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிருப்பீங்க, இந்த 5 யூனிட் வந்து நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது 1 more டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சான்சஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ 5 யூனிட் முடிச்சிட்டாங்க, ரிமைனிங் 5 யூனிட் என்னமா பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஈஸி 5 யூனிட்டை தரவு பண்ணிட்டு ரிமைனிங் 5 யூனிட்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 5 பேப்பர் எங்களுக்கு தெரியலையே மேம், என்ன பண்ணுறது, இன்னொன்னா அதை விட்டுட்டும் போக முடியாது. அப்படி பிளான் இருந்ததுன்னா எக்ஸாமே எழுதாதீங்க. ஓகேவா? இல்லை மேம் நான் 5 யூனிட்ஸ் படிச்சிருக்கேன், ஸோ இந்த ரிமைனிங் 5 யூனிட்ஸ் விட்டுறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதையும் நோட் பண்ணிக்கோ. வார்னிங்காகவே சொல்கிறேன், 200 கொஷின்ஸு 10 யூனிட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக பேலன்ஸ்டாக தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ்டானா ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை வரும், 200 கொஷின்ஸ்னால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்குவலாக தான் கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்லேருந்து 20 கொஷின்ஸ் வருமா? ஸோ 20 கொஷின்ஸ்க்கு வந்து கவர் பண்ணால் மட்டும்தான் அவங்க 200 கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த யூனிட் கஷ்டம் விட்டுட்டேன், அந்த யூனிட் ஈஸி நல்லா படிச்சுக்கிட்டேன்
அந்த வேலையே வேண்டாம். கஷ்டமோ ஈஸியோ பேலன்ஸ்டாக படிக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். உனக்கு ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். என்ன மேம் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வரேன். ஒன்றும் இல்லை, 5 யூனிட்ஸ் நம்ம பேப்பர் ஈஸியாக படிச்சிருவீங்க, ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க, ரிவைஸ் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதுக்கடுத்து இந்த ரிமைனிங் 5 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னா எல்லா கொஷின்ஸுமே, ஆனால் கேட் லெவலுக்கு போக வேண்டாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? அந்த ட்ரிபிள் சப்ஜெக்ட் 5 பேப்பர் இருக்கு பாருங்க. ஸோ அது மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இஸ்ரோ கொஷின்ஸ், தென் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில ட்ரிபிள் இல இன்னொரு எலக்ட்ரிக்கல்ல நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, பெல் இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷினை கோத்ரூ பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த கொஷினை படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? அந்த 5 யூனிட்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிச்சீங்க அப்படின்னாலே 80% வந்து நீங்க கவர் பண்ண மாதிரி. அதை தாண்டி புக்ல இருந்து உள்ள வந்து ரொம்ப ரேர் கேஸா 20% வரை கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஓகேங்களா? என்ன மேம் இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க, பட் எங்களுக்கு அப்படின்னா நிறைய டைம் இருக்குமா, அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லாருமே அந்த 5 யூனிட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸி 5 யூனிட்ஸை தரவா படிச்சுட்டு ரிமைனிங் ட்ரிபிள் 5 யூனிட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே அதில் ஃபார்முலாஸ், தென் அதில் சம் கண்டென்ட் தியரிட்டிக்கலாக இருந்தாலும் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸும் வந்து கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கவர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அகாடமியில் கண்டிப்பாக சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று கொடுப்போம். ஆன்சர் கீயோட நிப்பாட்டிட மாட்டோம். சொல்யூஷன் வந்து ஒன்று நான் வீடியோவாக கொடுப்பேன், இல்லைனா பிடிஎஃபாக கொடுப்பேன். பட் இந்த வாட்டி நான் பிடிஎஃபாக தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா பேரலாக எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டு பி ஃப்ராங்க் அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கு உங்களுக்கு நான் வந்து எப்படி கொடுப்பேன் அப்படின்னா சொல்யூஷன் பிடிஎஃபாக தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னது, ஏற்கனவே ஒரு 10 யூனிட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் பேட்ச்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் கோத்ரூ பண்ணும்போது இப்போ உங்களுக்கு அந்த 5 யூனிட்ஸ் எலக்ட்ரிக்கல் பேப்பரே தெரியலனா கூட இங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதே சமயத்துல 5 யூனிட்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஒரு எக்ஸாம்க்கு தான் இதை படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ அதிக நேரம் நோட்ஸ் எடுக்கிறது, அதிக நேரம் படிக்கிறது அப்படிலாம் வேண்டாம். ஷார்ட் அண்ட் நீட்டாக நோட்ஸ் எடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டேஸில் ஒரு யூனிட் முடிக்க முடியும் பாருங்க. இன்னொரு பெஸ்ட் என்னன்னா மேபி உங்களுக்கு யாராவது ட்ரிபிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை ரூம்மேட்ஸ் வந்து ட்ரிபிள் சம்திங் யாரோ பக்கத்தில் இருக்காங்கன்னா ஸோ இவங்க நீ எனக்கு சொல்லிக் கொடு, இல்லை உன்னோட நோட்ஸ் கொடு, அந்த மாதிரி ஷேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா 10 யூனிட்ஸ் டாபிக் வைஸாக கவர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஈஸியாக இருந்தாலும் சரி ட்ரிபிள் இருந்தாலும் சரி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி சரி மேம் இது சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அகாடமில ஓகேவா? ஸோ நம்ம அகாடமியை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சிலபஸ் வைஸா மினி கான்செப்ட் வீடியோஸ் போயிட்டு இருக்குது. ஓகே. பேரலா ஒவ்வொரு அதுலயும் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். பட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான். ஓகேங்களா? இது டெக்னிக்கல் எஸ்ஐக்கு. ஓகேவா? இதுக்கு மெட்ரோ வாட்டருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கன்ஃபார்ம்டுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னொரு சூப்பர்வான குட் நியூஸ் என்ன அப்படின்னா நான் ஃப்ரீ கிளாஸஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்மா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விதத்துல மேம் அப்போ நீங்கள் ட்ரிபிள் இ பேப்பரும் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ட்ரிபிள் இ பேப்பர் வந்து நான் அதுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 5 யூனிட் ஈஸி பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் ஃப்ரீ கிளாஸஸாக உங்களுக்கு எடுக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ்னால் இதே மாதிரி டாபிக் வைஸாக ஒரு ½ hour வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இதையும் சொல்லிடுறேன், எனக்கு அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தால் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன், இப்போவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மற்ற அகாடமிஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் வாங்கி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? பட் நம்ம ஃப்ரீ கிளாஸஸாக போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெஸ்பாண்ட் இருக்கிறத பொறுத்து தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? ஸ்ட்ரென்த் கம்மியாவோ இல்லை நோ ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. ஸோ அதனால 5 யூனிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதாவது ஃபுல் டாபிக் வைஸாக அதான் ஒரு ½ hour வீடியோஸ் மாதிரி ஷார்ட் அண்ட் நீட்டாக கிளாஸஸ் இதே மாதிரி எடுக்கிற மாதிரியும்
ரிமைனிங் 5 யூனிட்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட பிளான். ஏன்னா எனக்கும் டேஸ் அதிகமாக இருக்கிறதுனால சரி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு சரி நம்ம கிளாஸஸே எடுக்கலாம். நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா கேட் கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேட் கொஷின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நான் கேட் கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தெரியும். பட் இதுக்கு வந்து நான் வந்து கிளாஸஸே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மாதிரி CMW SSB குரூப் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு போட்டுறேன். நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ட்ரிபிளியா இருந்தாலும் சரி, ஈஸியா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க படிக்க போறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ. அப்பதான் நான் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களாமா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ டெய்லி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஓகேவாங்கிற பட்சத்துக்கு முதல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ கிளாஸஸ் தான்மா, நோ பேமெண்ட், நோ ஃபீஸ். ஓகேவா, அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரீ கிளாஸஸும் பேரலா போகும். டெஸ்ட் பேட்ச் வந்து நான் மார்ச் 15க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குங்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லை 2 டேஸ் விட்டு படிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், டெஸ்ட் பேட்ச்ல அதையும் தாண்டி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே கைக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேமா. இது ஆக்சுவலாக யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் நான் கொஞ்சம் கிரியேட்டிவாக என்ன பண்ணலான்னா, கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாமில் போய் எழுத போகிறீங்க அதே மாதிரி கொஸ்டின்ஸை வீட்டுக்கே, கொஸ்டின்ஸ் மட்டும் கொஸ்டின் பண்டல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து உங்கள் வீட்டுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கான டேக்கான கொஸ்டின் என்னங்கிறத நீங்களே எடுத்து உட்காந்து ஒரு டைம் செட் பண்ணி நீங்களே எழுதுகிற மாதிரி. அது உங்களுக்கு இன்னுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபியர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஒன்றா இருக்கும். இன்னொன்று அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொண்டு வரும். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் நம்ம அந்த எக்ஸாம் இதை அப்படியே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால கொஸ்டின் வந்து கொரியர் பண்ணி வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான்ல இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் வருதோ அது மாதிரி தான்ப்பா நம்ம அடுத்தடுத்தது ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சொல்லிட்டேன். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு செப்பரேட் குரூப் இருக்குது. ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் என்ன, அதுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் அது மார்ச் 15க்கு அப்புறங்கிறதுனால அதுக்கு அர்ஜென்ட்டே இல்லை. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஈஸி 5 யூனிட்ஸும் முடிக்கிற மாதிரி, ட்ரிபிள் பேப்பருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் முடிக்கிற மாதிரி. இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கெட் பண்ணது தான். மேம் எங்களுக்கு இது வேணும் அது வேணுங்கிற போது என்னால் என்ன முடியும்னு நினச்சி ஃபைனலைஸ் பண்ணது தான் இது. ஓகேங்களா, ஸோ அதனால இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனி கோடிஸ் எதுனாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன், அவைலபிளாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.